ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை வேளையிலே வரவேற்கிறோம். தேவன் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்து, ஒரு புதிய வாரத்தை கொடுத்து, இந்த நாளிலே நமக்கு சுகம் ஜீவன் பலனை கொடுத்து, அவர் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் ஆரம்பிக்க கொடுத்திருக்கிற கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் ஆராதித்து ஜெபித்து இந்த வாரத்தை நாம் ஆரம்பிப்போம். நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்திலே ஒரு அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், யூத ஜனங்கள் எருசலேமிலே சிறைப்பட்டு, அங்கே அலங்கங்கள் இடிக்கப்பட்டு, அங்கே வாசல்கள் எல்லாம் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் நிந்தையினாலும் தீங்கையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த காலை வேளையிலே நம்முடைய நிலையும் இவ்விதமாக ஒரு சிறைப்பட்டதாக கட்டப்பட்ட நிலையிலே ஒரு தீங்கான சூழ்நிலையிலே நாம் காணப்படலாம். ஆனால் நெகேமியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் அழுது தேவனுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு உட்கார்ந்து அவர் ஜெபித்து, அவர் விண்ணப்பத்தோடு தேவனுடைய உடன்படிக்கையை நினைவு கூறி, அவர் தேவனுக்கு மகிமை செலுத்தி ஸ்தோத்திரத்தோடே அங்கே விண்ணப்பம் செய்யும் பொழுது 11 வசனத்திலே அருமையான ஒரு காரியம் நடக்கிறதை பார்க்கிறோம். அங்கே காரியத்தை கூடி வர செய்யக்கூடிய நம்முடைய தேவனை நீ காரியத்தை செய்யும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கும் பொழுது, தேவன் ராஜாவின் கண்களிலே தயவை கொடுத்து அவனுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும், அவனுக்கு தேவையான ஆட்கள், பொருட்கள், பணம், இன்னும் அங்கே பாதுகாப்பையும் அதிகமாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எபேசியர் 3 அதிகாரம் 20 வசனத்தில் சொல்லப்பட்டது போல நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் நினைப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொன்னது போல நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபத்தோடு, நாம் ஸ்தோத்திரத்தோடு அவருடைய சமூகத்திலே இந்த வாரத்தை கொடுத்து நாம் ஆரம்பிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் விண்ணப்பிக்கும் பொழுது, அவர் நாம் நினைத்து கொள்வதற்கும் நாம் விண்ணப்புவதற்கும் அதிகமாக அவர் கிரியை செய்யக்கூடிய தேவனாய் இருந்து காரியத்தை கைகூடி வர செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு நாம் ஜெபித்து தேவனுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் பாடி ஆராதித்து ஜெபித்து நாம் இந்த வாரம் முழுவதும் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். நாம் நினைப்பதற்கும் நாம் வாஞ்சிப்பதற்கும் மேலாக அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நாம் பாடி ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே, உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர், உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே, உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர், உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. சுகமா நன்றி என்று நன்றி நன்றி ஐயா ஏசையா.
மரத்திலும் காத்து கொண்டீர். உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? கால்கள் இடராமல் பாதுகாத்தீர். கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர். உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? கால்கள் இடராமல் பாதுகாத்தீர். கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா சொல்லுவோமா? இசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா இசையா பல கோடி நன்மை செய்தீரே. சொல்லுவோம் நன்றி என்று. நன்றி நன்றி ஐயா இசையா பல கோடி நன்மை செய்தீரே. ஒருவரை சொல்லுவோம் நன்றி நன்றி என்று. நன்றி நன்றி ஐயா இசையா பல கோடி நன்மை செய்தீரே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவின் நாமம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, கண்ணீரால் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நேர்மையா எவ்விதமாக ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஜெபித்தது போல ஆண்டவரே அந்த சிறையிருப்பில் இருந்தார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த அலங்கம் ஆண்டவரே இடிந்து கிடந்தது. ஆண்டவரே, அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டு ஆண்டவரே பாலாய் கிடந்த இடத்தை பார்த்து ஆண்டவரே அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீ காரியம் எல்லாம் கூடி வர செய்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது போல ஆண்டவரே யார் யாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சிறையிருப்பு இருக்குதோ ஆண்டவரே அப்பா, அவர்கள் பாலடைந்து கிடக்கிறார்களோ ஆண்டவரே, காரியம் வாய்க்காமல் இருக்கிறதோ ஆண்டவரே,
குடிவர செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமம் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மேலான நாமம் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சுகம் தரக்கூடிய நாமம் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியம் கூடி வர செய்யும் ஆண்டவரே. அப்பா, கண்களிலே தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வாரத்தை நீர் ஆசீர்வதியும் ஐயா. குடும்பத்தை ஆசீர்வதியும் ஐயா. எங்கள் சபைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய தேசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவரை எழுந்து உம்முடைய சபையிலும் உம்முடைய சமூகத்திலே சாட்சி சொல்லத்தக்கதான அதிசயம் நடக்கட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you and God be with you. இந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களுக்கு காரியத்தை கூடி வர செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God willing, we'll see you again soon. நன்றி நன்றி ஐயா சொல்லுவோமா, இசையா பல கோடி